வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா பிக் பாஸ் தாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கு பிக் பாஸ் வீட்டில் செஃப் யாருன்னா நம்ம சௌந்தர்யா தான். அவங்களுக்கு அந்த டாஸ்க்கு கொடுத்ததுனோட அர்த்தம் என்னென்னா, ஆடியன்ஸ் போலில் சௌந்தர்யா இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க உடனே எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா காலையில் அவங்க இடியாப்பம் ஏதோ கொத்து அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. அதாவது ரெடி ஆகிட்டுருக்கோம், அதனால் மதியம் லஞ்ச் சௌந்தர்யா பண்ணட்டோன்னிடுவாங்க. ஸோ அதில் தாங்க ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங் அண்டு என்டர்டெயின்டாக இருந்தது. அது அவங்க அதை தக்காளி குழம்பா அது புளிக்குழம்பா என்னமோ ஒரு குழம்பு, அதில் பட்டர் லவங்கம் இது அது பேர் என்னது மிளகு, அதாவது கிச்சன்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் போட்டு அந்தமா ஒரு கலவை பண்ணி அதுவும் கொஞ்சமா இருந்துச்சு. அப்புறம் அது பத்தலன்னு தண்ணி போடு, அப்புறம் உப்பு போடு, இப்படி தான் அவங்களோட இது இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க பண்ணும்போது யாரும் உதவக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க, வேண்டி பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டாங்க. வாலண்டியராகவே பேசுவோம், எல்லாருமே சொல்கிறாங்க. அது ஜாக்லின் சொல்கிறாங்க போயிட்டு, இன்னும் அந்த கேமரா உன்னையே பார்த்துட்டு இருக்குது, அறிவு கட்ட முட்டாள்களா நீங்கள்லாம் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, யார் என்டர்டெயின் பண்ணுறான்னு மக்கள் விரும்பி அதை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்க சௌந்தர்யா இன்றைக்கி சமையல் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பிக் பாஸ் ஹவுஸுன்றதை காட்டுறதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க போயிட்டு கேட்குறாங்க, ரொம்ப அறிவாளியா இவங்க போயிட்டு, ஏன் உன்னை அந்த கேமரா பார்க்குது, எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்குது, அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு. இதை வேற என்னன்னா, உள்ள இந்த தீபக்லேருந்து முத்துக்குமார் சொல்லிட்டாங்க, அவங்களும் இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் திட்டினதையும் இவங்க வந்துட்டாங்க, ஜாக்லின் வெளியில் வந்துட்டாங்க. அங்கே பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுன்றதுனால, ஜாக்லின் உங்கள் சமையல் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி மூக்கடி குத்தாரு. அதாவது மூக்கில் ஒரு நச்சுன்னு குத்துவாங்களா அந்த மாதிரி. ஆமாம், ஆனாலும் யாருக்குமே பொறுக்கல. ஏன்னா அந்த இடத்துல சௌந்தர்யாவை தவிர ஹவுஸ்குள்ளே வேற யாரும். இதில் என்ன ஒன்றுனா, பிக் பாஸ் சௌந்தர்யா கூட ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. சௌந்தர்யா ஒன்று கேட்குது, பிக் பாஸ் ஒன்று சொல்கிறாரு, நீ குத்து வெட்டு நொறுக்கு எது வேணால் பண்ணுமா, ஆனால் உன் சமையல தான் அவங்க சாப்பிட்டாகணுன்ற மாதிரி. அப்போ அது சொல்ல சௌந்தர்யா, சார் அப்போ பிக் பாஸ் இப்போ என் சமையலை இப்போ பப்ளிக்கும் சாப்பிட்லாமா பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதாவது எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த லைவில் பார்த்ததுனால நாங்கள் சொல்கிறோம். மற்றவங்களாம் உட்காந்துன்னு அங்கங்கே மூலையில் உட்காந்துன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர இடத்துல அந்த என்ன சொல்கிறது, அந்த யாருமே வேறு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லாமல் தான் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு அங்கங்கே போய் உட்காந்துட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முத்து, தீபக், மஞ்சரி, ஜாக்லின்லாம் வெளியில் கார்டனில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே பேசல. அந்த இடத்துல சௌந்தர்யா பற்றி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லின் எங்கேயுமே நவுறல, சௌந்தர்யா பக்கத்துலேயே உட்காந்து, அதாவது இப்போ உட்காந்து படுத்துக்கிட்டு அங்கே பற்றி அவ்வளோ என்ன பண்ணுற சௌந்தர்யா இப்படி பண்ணு அப்படி பண்ணு, திரும்பவும் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. உடனே சௌந்தர்யா சொன்னாங்க, நீ ஏன் இங்கே நிற்கிற, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ காண்டாக சொல்லியிருந்தாங்க நம்ம ஜாக்லின். அன்னைக்கு நைட்டு சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சதையும் இவங்க முத்துவும் ஜாக்லினும் இது மாதிரி சொல்லுவாங்க, இவளுக்கு மட்டும் எப்படி தான் கிளாப்ஸ் வருதோ தெரில, இவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு அதை நினச்சா காண்டா இருக்குது அப்படின்னு முத்துவும் ஜாக்லினும் பேசிக்குவாங்க. அப்போ அவரும் அது மாதிரி தான் சிரிப்பார், அதுக்கு ஆமோதிக்கிற வகையில். ஸோ இப்போ தெரியுதா ஆடியன்ஸ் யாரை செலக்ட் பண்ணியிருக்கா, யார் பேசுனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பிக் பாஸ் அப்படி இல்லைன்னா தவறாக மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தா கூட பிக் பாஸ் அதை உள்ளே மாற்றிருக்கலாம். இவங்க சுவாரஸ்யமா பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க வேணான்னு அவங்க மாத்தி இருக்கலாம். ஆனா அவரும் பாருங்க, இதுல அதாவது அவரும் நல்லா பண்ணிட்டாரு. ரெண்டாவது அது எப்படியோ சமையல் பண்ணி முடிச்சிட்டு சூப்பரா, அது எல்லாருமே பாராட்டும். அதுக்கு முன்னாடி வரையும் முத்து 1000 குறைகள், அதாவது முத்துவம் கேமரால காமிக்கணும்னு. ஆமா தோல் வாய்ங்க பேசிக்கினே இருக்கிறப்பலாம். ஆனா அர்த்தம் இல்லாத அந்த உண்மையிலே டப்பா 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 டப்பானா இவன் டப்பா, அதாங்க உண்மை. ஆமா டப்பா வாயன்னு சொல்லிட்டு முத்துவ சொன்னா ரொம்ப நல்ல பேரா இருக்கும். ஏன்னா செஞ்சவங்க எதுவுமே பேசல, அந்த பொண்ணு இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களே, நம்ம அந்த சமையல் எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு இதுல அவளே எல்லாருக்கும் பரிமாறுற, எப்படியோ ஒன்று செஞ்சுட்டா. ஆனால் அது நல்ல டேஸ்டியாகவே இருந்துச்சு. முத்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டையே வழித்து சாப்பிட்டுட்டார். அந்த தட்டில் ஒன்றுமே இல்லை. தீபக்கும் நல்லாவே சாப்பிட்டுட்டாங்க.
ஆனால் முத்து என்ன சொல்கிறாரு, மார்க்கிங் பண்ணுற வகையில் இது என்னது, இது நல்லா இல்லை, ஐயோ பல்லெல்லாம் கூசுது, இப்படியே சொல்லிட்டாருங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, உடனே நல்லா இருக்கு. ஆமாம், மஞ்சரி சொன்னாங்க, தீபக் சொன்னாங்க நல்லா இருக்கு, கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே முத்து வந்து ஆமாம்மா நல்லா இருக்கணும், 98 பாயிண்ட் அப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு. லைவில் பார்க்கும்போது எங்களுக்கே டென்ஷனாக இருந்தது. நீ இன்னொருத்தர் பேச்சை கேட்டுட்டு நீ வந்து விளையாடுற முத்து, இதில் வேற உங்களுக்கு இதில் வந்து முக்கியமான யார் பார்த்தீங்கன்னா மஞ்சரி எது சொன்னாலும் முத்து கேட்பா போல, முத்து எது சொன்னாலும் மஞ்சரி கேட்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சரி வந்து நல்ல பிளேயர், அவங்க எந்த இடத்துல முத்து வந்து அவங்க சொல்லணுமோ அந்த இடத்துல அவங்க சொல்றத நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய விஷயத்துல. ஸோ இன்னைக்கான செஃப் வந்து இன்னைக்கு ஒரு தக்காளி குழம்போ ஒரு புளி குழம்போ கலந்த ஒரு கலவையை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுல லவங்கம் போட்டாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஸோ அப்படிதான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் நல்லா சாப்பிட்டாங்க. மீதமானதை ஈவினிங்ல வழிப்பாங்க, கொஞ்சமா ரைஸை போட்டு அந்த நம்ம கடாயில போட்டு வழிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பெரட்டல் சாதம் மாதிரி. அதை சௌந்தர்யா சாப்பிடும்போது நல்லா இல்லைன்னு கிண்டல் பண்ண ஜாக்லின் வழிச்சு நல்லாவே எல்லாருமே 2 தட்டு வாங்கி சாப்பிட்டு ஈவினிங் அந்த கடாய் சாதத்துக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி ராணுவம் வந்து கேட்பான், ஜாக்லின் எல்லாருமே வந்து கேட்கும்போது அந்த இடத்துல நோஸ் கட் பண்ணுவாங்க. நல்லா இல்லை சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு வழியாக சுவாரஸ்யமாக போனது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சமையல் கொடுத்ததுனால தாங்க போச்சு. ஆனால் இதை ஒரு ஐடியாலஜியாக வச்சுட்டு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நான் இன்னைக்கு வந்து சௌந்தர்யா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, வீடு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, என்ன சொல்கிறது, அவர் இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க சௌந்தர்யாவை. ஏன்னா அவங்க சமைக்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு சமைச்சிருக்காங்கன்றனால இதையே ஃபாலோ பண்ணி அடுத்தது ஜெஃப்ரி செய்யலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் வந்து இது மாதிரி லஞ்ச் மெனு வந்து செய்யணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு வழியாக சுவாரஸ்யமாக இந்த இன்னைக்கு உடைய எபிசோடு முடியுதுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.